எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டெவல் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இதுக்கு நான் இவ்வளோத்துக்கு எண்ணெயாக குறைச்சி செய்யலுமோ அவ்வளோத்துக்கு குறைச்சி ஹெல்த்தியாக தான் செய்திருக்கிறேன். ஏனெண்டா கடையில் சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி அப்படித்தான் செய்வேன். நான் அந்த எண்ணெயை குறைக்கிறதுக்காக சிக்கனை முதல் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிக்க போகிறேன். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் கொஞ்சம் எலும்போடு எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ எலும்போடு 1 கிலோ சிக்கனுக்கு 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வினிகர் இவ்வளோத்தையும் போட்டு 1/2 கப் தண்ணியும் விட்டு இந்த சிக்கனை அவிக்க போகிறேன். மீடியம் ஹீட்டில் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவிஞ்சால் காணும். இந்த சிக்கன் அவிஞ்சு வர தண்ணியை நான் செப்ரேட்டாக எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா அந்த சிக்கன் ஃப்ளேவர் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். அப்போ அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் அந்த தண்ணியில் இருந்து தான் சோஸ் செய்ய போகிறேன். அப்போ நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை வடித்து செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு இனி இந்த சிக்கனில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை இல்லாமல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லோ ஹீட்டில் இந்த பேனை வச்சு கொஞ்சம் பிரட்டி எடுத்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி போயிடும். இனி சோஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு உரைப்பு கூடண்டா இதை குறைச்சி கொள்ளலாம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். சில்லி சாஸ் ஆப்ஷனல், நீங்கள் அதை போடாமலும் விடலாம். 1 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து இந்த சிக்கன் அவிஞ்ச தண்ணியை விட்டு இதை கரைச்சி எடுக்க போகிறேன். சோஸ் ரெடி ஆகிட்டு அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இனி இந்த அவிச்சு எடுத்த சிக்கனை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக பொரிச்சு எடுக்க போகிறேன். அப்போ அந்த வாசம் வரும். ஒரு கொஞ்சம் எண்ணெய் காணும். கொஞ்சம் எண்ணெயில் இந்த சிக்கனை போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுப்பேன். சிக்கன் பொரிஞ்சு இப்படி ப்ரௌனாக வரும் வர விட்டுட்டு இனி இந்த சிக்கனை எடுத்து செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் அதுகளை வதக்க போகிறேன். இப்போ இனி வதக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 1 தக்காளி பழம், 1 வெங்காயம், 1 கறி மிளகாய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் உள்ளியும் இஞ்சியும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே நான் இந்த உள்ளியையும் இஞ்சியையும் போட்டு முதல் வதக்க போகிறேன். இதுக்கு இனி எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவையில்லை. இனி இதுக்கு வெங்காயத்தையும் கறி மிளகாயும் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறேன்.
முதல் வெங்காயத்தை போடுறேன். கணக்க வதங்க தேவையில்லை, லைட்டாக ஒரு ஹீட்டாகினா காணும். வெங்காயத்தையும் கறிமிளகாயும் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணுங்க. ஹீட்டான பிறகு இனி தக்காளி பழத்தை போட போகிறேன். தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயும் போட போகிறேன். கணக்க வதங்கக்கூடாது, கொஞ்சம் கடிபடுற டேஸ்ட்டில் இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதுக்கு அந்த பொரிச்சு வச்ச சிக்கனையும் போட்டு அந்த கரைச்சி வச்ச சோஸையும் விட்டு வடிவ அந்த சோஸ் அந்த பச்சை மணம் போகும் மட்டும் வதக்கி திக்காகும் மட்டும் குக் பண்ண விட்டுட்டு இறக்க போகிறேன். இனி சோஸை விட போகிறேன். நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டபடியாக குயிக்காக திக்காகிடும். கிளறிக்கொண்டே இருக்கணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். பார்த்திங்கன்னா நல்லா சோஸ் திக்காகி எல்லா சிக்கனோடு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருக்கு. எவ்வளோத்துக்கு ஹெல்த்தியாக செய்யணுமோ அவ்வளோத்துக்கு ஹெல்த்தியாக செய்திருக்கிறேன், தேவையில்லாமல் எண்ணெய் பாவிக்காமல். டெவல் சிக்கன் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக எடுத்தேன் நான். உங்களுக்கு உரைப்பு குறைவாக வேணுமென்றால் இந்த சில்லி ஃப்ளேக்ஸை குறைக்கலாம். நான் போட்ட சில்லி சோஸை நீங்கள் போடாமல் விடலாம். அப்படி உரைப்பை நீங்கள் வேணுமென்றால் குறைச்சி கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸ் வேணுமெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து கொண்டிருக்குது. நன்றி.